வணக்கம். சித்தக்க உணவை மருந்து மருந்தை உணவு. நம்ம தினமும் வாத பித்த கப உடம்புக்காரங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரோம்ல. சித்த மருத்துவ முறைப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பு அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். இந்த வாத பித்த கபம் அப்படின்னா உடம்புல என்னென்னலாம் பண்ணுது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னுரை, அதாவது இன்ட்ரடக்ஷன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு எந்திரம், அதாவது ஒரு மோட்டர்னு நினச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மோட்ரு ஓடுறதுக்கு தேவையான மின்சாரம் தேவைன்னு வச்சுக்கோங்க. மின்சாரத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லையா, கரண்ட்டை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடல் ஓடுறதுக்கு, உயிர் வாழறதுக்கு வாயு தேவை. அதுதான் வாதம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நரம்பு மண்டலம், நம்ம நரம்பு எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்குது இந்த வாயு. இந்த வாயுவை பார்க்கவும் முடியாது. இது நரம்பு பார்ட்ஸு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பித்தம். பித்தம்னா திரும்பவும் நம்ம உடம்ப ஒரு மோட்டர்னு நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மின்சாரம் கிடைக்குது. அது மின்சாரம் வந்து ஒரு எனர்ஜியாக மாறி தானே நமக்கு அந்த மோட்டரை ஓட வைக்குது. அந்த எனர்ஜி தான் பித்தம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த எனர்ஜியை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இதயம் வேலை செய்கிறதுக்கு, அது உடம்பு ஃபுல்லாக அந்த பிளட்டு பம்ப் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஒரு உந்துதல் சக்தி. அடுத்தது மூளை வந்து ஞாபக சக்தி, நம்ம எல்லா உடம்பை இயங்க வைக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு சக்தி. அப்புறம் வந்து கருவிழி இருக்குது அப்படின்னா அந்த பார்வையை, அந்த பார்வை வந்து நம்ம கருவிழி விளைவாக கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி. இது எல்லாமே கல்லீரல், மண்ணீரல், நம்ம உடம்புல உள்ள கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன் எல்லாமே வேலை செய்கிறதுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்குது இல்லையா. அந்த சக்தி, அந்த மின்சாரத்துலேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சி அந்த மோட்ரு ஓடுற மாதிரி, நம்ம உயிர் வாழறதுலேருந்து மூச்சு காற்றுலேருந்து ஒரு எனர்ஜி கிடச்சி நம்ம உடல் வந்து செயல்படுறத பித்தம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அடுத்தது கபம். கபம் இப்போ வந்து மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூடாகும் ஒரு விஷயம் ஒரு நேரத்தில். ஏன்னா மோட்ரு மட்டும் ஜஸ்ட்டு ஒரு மின்சாரம் கிடைக்குது, எனர்ஜி உருவாகுது, மோட்ரு ரன் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் ரெண்டுமே இருக்குது. அது அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது உடம்புக்கு இந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா மோட்ரு, நம்ம உடம்பு மோட்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ஓடிட்டே இருந்தால் நல்லா சூடாயிடும் இல்லையா. அது வந்து அப்பப்போ குளிர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த மோட்ரு சீராக ஓடும். அதாவது உடம்பு வந்து சீராக இயங்கும். இப்போ மூட்டுகளுக்கு நடுவில் லிகமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதயம் பம்ப் பண்ணுற பிளட்டை கூட அந்த ஈரத்தில் ஒப்பிடலாம். அதுக்கு பிறகு மூளை வழுவழுப்பாக இருக்கிறதுல ஒப்பிடலாம். வயிற்றில் உள்ள ஜீரண சக்தி இயங்கிறதுக்காக உள்ள அந்த ஒரு தண்ணியை வந்து நம்ம அந்த குளிர்ச்சியாக நம்ம அதை ஒப்பிடலாம். இது மாதிரி தான் நம்ம. அடுத்தது கபம். இந்த கபமும் இப்போ உடம்பை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. வாயு, வாதம், பித்தம், கபம், இது மூணுமே சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் உடலுங்கிற ஒரு மோட்டார் வந்து கரெக்டாக இயங்க செய்ய முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறது, உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக ஆகிடக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்போது மோட்ரு இயங்க முடியாது, நம்ம உடல் வந்து செயல்பட முடியாது. அதுமாரி வாதம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடல் அதிகமாக செயல்பட முடியாது. பித்தம் அதிகமானாலும் நம்ம உடல் வந்து அதிகமாக செயல்பட முடியாது. இந்த உடம்புங்கிற ஒரு மோட்டார் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா வாத பித்த கபம் இது மூணுமே எந்த நிலைமையில சரிசமமாக சமநிலையில் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம உடல் வந்து சீராக நம்ம நினச்ச மாதிரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நோய் இல்லா வாழ்வு வாழ முடியும். உடலும் சரியாக இயங்க முடியும், சரியாக நடக்க முடியும், சரியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணிக்க முடியும். நம்ம உடம்புல ஒவ்வொரு நரம்பும் செயல்பட முடியும். ஒவ்வொரு பிளட் வெசல்ஸ்லையும் கரெக்டாக ரத்தம் போய் சேரும். ஒவ்வொரு உள்ளார உள்ள எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக செயல்படும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த மூணுத்தையும் நேர்வு கோட்டில் கொண்டு வரணும், சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழும் முறை, நம்ம பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம உடலுக்கு எது ஒவ்வுதோ, எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ, எந்த சூழ்நிலை நம்ம வாழறோமோ அதுக்கு தகுந்தா போல் சாப்பாடுலேருந்து நம்ம பழக்க வழக்கத்துலேருந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த வாத பித்த கபம் எல்லாமே சமநிலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு வாழ முடியும். ஏதாவது ஒன்று கூட குறைச்ச இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஏதாவது கண்டிப்பாக கூட குறைச்சி தான் இருப்போம். அந்த டைமில் நமக்கு நோய் வரும்போது ஒரு சித்த மருத்துவர் அணுகி இதை வந்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த நோயும் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதேமாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு உடம்புல அதிகமாகிடும். ஸோ இந்த வாத பித்த கபத்தை இப்படி தான் நம்ம ஒரு சித்த மருத்துவத்தை புரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த வாத பித்த கபத்தை தான் கரெக்டாக நேர்நிலைப்படுத்துறதுக்கு தான்
டெய்லி நம்ம டிப்ஸ் கொடுக்கறது, என்னென்ன சாப்பாடு சாப்பிட்லாம், எப்படி நம்ம பழக்க வழக்கத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா இது நமக்கு டக்குன்னு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியல அப்படின்னா, லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்காக சித்த மருத்துவர் அணுகி அதுக்கான மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம ஈஸியாக லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம், நம்ம நோயில்லா வாழ்வும் வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.